கடந்த ஜூலை 13ஆம் தேதி ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் இருந்து இயக்கப்பட்ட மகான் ஏர் சிறப்பு விமானத்தில் 10 முதல் 21 வரையிலான IRGC உயர் தளபதிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஏமனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். தொடக்கத்தில் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள சனா விமான நிலையத்தை நோக்கியே இந்த விமானம் சென்றுள்ளது. இருப்பினும் அப்பகுதியில் சவுதி ஆதரவு பெற்ற ஏமன் அரசு படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியதால் விமானம் உடனடியாக திசை திருப்பப்பட்டு செங்கடல் துறைமுக நகரான ஹொடைடாவில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதாக உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு புதிய வகை ஏவுகணை அமைப்புகளை இயக்குவது குறித்து பயிற்சி அளிக்கவும் அவர்களின் தாக்குதல் நடவடிக்கைகளை நேரடியாக திட்டமிடவுமே இந்த உயரதிகாரி குழு ஏமன் விரைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஹவுதி அமைப்பின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக பெருமளவிலான தங்க கட்டிகளும் அந்த விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறுகிய மற்றும் நடுத்தர தூர ஏவுகணைகளின் உதிரி பாகங்கள் மற்றும் ட்ரோன் பாகங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதை ஏமன் அரசும் உறுதிப்படுத்தியுள்ளது. செங்கடல் மற்றும் பாப்பல் மந்தேப் நீரிணை பகுதியில் சர்வதேச கடல்சார் பாதுகாப்பை சீர்குலைக்கவே ஈரான் இந்த தளவாடங்களை அனுப்பியுள்ளதாக ஏமன் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள ஈரானிய வெளியுறவுத்துறை தெஹ்ரானில் நடைபெற்ற இரங்கல் நிகழ்வில் பங்கேற்ற தூதுக்குழுவை மீண்டும் ஏமனுக்கு அழைத்துச் செல்லவே அந்த விமானம் பயன்படுத்தப்பட்டதாக விளக்கமளித்துள்ளது. இருப்பினும் இந்த தளபதிகளின் வருகையை தொடர்ந்து செங்கடலில் வணிக கப்பல்கள் மீதான அச்சுறுத்தல் மீண்டும் அதிகரித்துள்ளதால் சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.